Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு கேட்டினா நாட்டு வெடி பாகம் 2 நம்மள்ட்ட இருக்க வெடியோட சைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினு வெச்சீங்களேன் அப்படியே ஈரக்கொலையா நடுங்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஒவ்வொன்னோட சைஸும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 கிலோல இருக்கக்கூடிய பேப்பர் பாம். இந்த 5 கிலோ பேப்பர் வெடிச்சுனா என்ன செய்யும் அப்படின்றத நினைச்சு பாருங்க. அடுத்ததா இத வந்து காமிக்கிறோம் பாருங்க. வில்லேஜ் வாத்தியோட யூடியூப் சேனல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு சைஸ் தூக்க முடியலங்க. கொடகல்ல மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 15 கிலோ பேப்பர் பாம். இது வெடிச்சுன்னு வெச்சீங்களேன் எப்படி சொல்றது ஒரு ஊரே கொண்டாடின தீபாவளிக்கான பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்துரும். அடுத்ததா நம்ம லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல டீப் கொண்டு வந்து ஒரு 50 நம்பர் சரமா வந்து கொளுத்திருப்போம். அதுல இதோட சைஸ் வந்து பாருங்க ஒண்ணு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1/2 அடி நீளத்துக்கிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் வீடியோ வந்து பார்த்திருந்தோம். செம ஃபாஸ்டா போனுச்சு, செம சவுண்டா இருந்துச்சு இல்லையா. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் டீப் குண்டு இப்ப காமிச்சோம் இல்லையா, அது இடையில இருக்கு. வெறித்தனமா இருக்கும் போது இதெல்லாம் வெடிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நாட்டு வெடியோட வாளா. இது வந்து சிவகாசி வாளா மாதிரி வந்து ஸ்லோவா போகுது, வெறித்தனமான வேகத்துல போகும். அதை பாத்தீங்கன்னா ஸ்னேக் வெடி சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செம ஃபாஸ்டா போகும். ஒரு 30 செகண்ட்ல வெடிச்சு முடிச்சிருப்பா, பார்த்து வெடிங்க அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே. அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோ பாம். இதை நீங்கள் இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. செம வெயிட்டாக இருக்குங்க, சின்னோண்டா தான் இருக்குது, செம பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொளுத்தி பார்த்தலாம். ஃபைனல் ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு மான்ஸ்டர் ராக்கெட்டை வந்து விட்டுருப்போம். அதில் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 நம்பர் இருக்குது. எல்லாமே ஒரே செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு மேலே போகுது, பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்க போகுது. நம்ம இப்போ பஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்மளோட இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இந்த 1.5 கிலோ பேப்பர் பாம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வாங்கினா அந்த எலக்ட்ரிக் லைட்டர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு வெடிக்கலன்னு எத்தனை பேர் கழுவி ஊற்றுறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. பத்திக்கோ பத்திட்டே ஓடிடுறா. ஓ மை காட், வெறித்தனங்க. எப்படி சொல்றது, வெடிக்க இப்படி சொன்னா என்ன செய்வீங்க அப்படின்றது இல்லை. ஒரு ஷாக்கு போடுச்சுங்க சாராட்டுன்னு. மக்களே, மான்ஸ்டர் சைஸுங்க. 5 கிலோ 15 கிலோ தெரிக்க போது இப்போ இந்த ஏரியாவே. ஓகே, பயமா இருக்குங்க சொல்ல போனா. ரெடியா? எல்லாரும் ரெடி தானே? ஓடிட்டா பத்திட்டா. ஐயோ, நான் வேற ராங் ரூட்ல போயிட்டு இருக்கேனே. பத்திட்டு 5 கிலோவுக்கு எவ்வளோ பேப்பர் வருங்க. எப்பா, ஏரியாவே கவர் ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா 15 கிலோ. இதை வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வைக்காம கொஞ்சம் உயரத்தில் வந்து வைக்க போகிறோம். அப்போ தான் பேப்பரை வந்து செதறி போகிறது பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதை வந்து பற்ற வச்சிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பயமாக இருக்குங்க. பத்திக்கோ. I think the girls with their nails done now. மக்களே, எவ்வளோ பேப்பர் பாரு, காது இன்னும் ஒயின்னு கட்டிட்டு இருக்கு. ஒரு அதிர்ச்சி பாருங்க, வேற லெவல் சவுண்டு. பேப்பர் பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம அடிச்சு ஊனோம்ல பைப்பு, இதுக்கு மேலே தான் நம்ம வெடிய வச்சோம். பைப்பு என்ன கண்டிஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்க. இந்த பட்டை வந்து மேல் பக்கமாக இருந்துச்சுங்க, இப்போ எப்படி திரும்பி கீழாக்க பிடிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியோட 5000 வாழா வந்துட்டு போட போகிறோம். வெறித்தனமாக இருக்கும் போது இப்போ பிரித்து இந்த ஸ்கொயர் டிப் வந்து வச்சுருக்கேன், அதில் வந்து கட்டிடலாம். தரையில் போட்டு வெடிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெரியம்மா கண்ணில் புல்லட்டை லோட் பண்ண மாதிரி நீளமாக இருக்குது. ஒரு 20 அடி நீளத்து இருக்குது. எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றதில்ல. 30 செகண்டில் போகும் அப்படின்னு சொன்னார். போகுதா அப்படின்றத பார்த்துடலாம். பத்திட்டா. ஐயோ, எப்பா முடியலைங்க சவுண்டு. எப்பா போதும் நிறுத்துங்க. செம்ம சவுண்டுங்க. எப்பா காது இன்னும் வலிக்குதுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா 1/2 அடி
தண்ணியில் இருக்க பட்டாசு சைஸ் டீப்பு குண்டு சவுண்டு சும்மா வெறித்தனமாக இருக்கும் ஒன்று ஒன்றும் பார்த்தா சொல்லலாமா? எப்பா வேற லெவல் சவுண்டுங்க. ஒரு இடியும் சும்மா கண்ணீர் 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 விழிச்சு பாருங்க, வெறித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம் வாழா. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே வாழாவாக இருக்குது. எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பற்ற வைக்க போகிறோம். எல்லாம் எட்டி ஓட்டிருங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க. தாய் வந்தாலும் வரும். ரெடியா? பத்திட்டு 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 ஓடிடு ஓடிடு ஓடிடு, நிற்காத. அந்த பெரிய சைஸ் டீப்பு குண்டுமே இருக்கு. வெறித்தனமான சவுண்டு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தா வச்சிடலாமா? ஓ நோ, ஐயோ 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 ஐயோ. அடுத்த பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில் இருக்கக்கூடிய கலர் வெடி. இது வெடிக்கும் போது வந்து கலராக ஒரு பவுடர் போகும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும் அப்படின்றதுல சத்தியமாக ஒரு ஐடியா இல்லை. இதை தாண்டி என்ன செய்யுது அப்படின்றத வந்து பார்த்துலாம். கோலமாவு கோலமாவு வச்சு ஏமாத்திட்டாங்க. நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன், சிம்பிளாக போயிட்டுங்க. மக்களே, இன்னைக்கு நீங்கள் இந்த மான்ஸ்டர் ராக்கெட்டோட ருத்ரதாண்டத்தை வந்துட்டு பார்ப்பீங்க. அன்னைக்கு பார்க்க முடியல. பற்ற வைக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 நம்பர் மின்னலும் ஒரு 4 நம்பர் இடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழ போகுது. வெறித்தனமாக இருக்கும். இப்போ அந்த ஏரியாவே வந்துட்டு பாருங்க, செமையாக வந்துட்டு பளிச்சு பளிச்சுன்னு வந்து மின்ன போகுது. பற்ற வச்சிடலாமா? மழை வர போகுது, எல்லாரும் கொடை எடுத்துங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எல்லாருமே தீபாவளிக்கு வந்து கிராக்கர் ரொம்ப சேஃபாக வந்து ஃபயர் பண்ணுங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய் பாய்.